ஹை டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். தற்போதைய ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கவனிங்க. இன்னைக்கு படிக்கிறது டே 43, 15வது டெஸ்ட் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ 15வது டெஸ்ட்ல நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் ஆயிரும். இன்னைக்கு உங்களுக்கு மேக்ஸ் வீடியோ வந்து அப்லோட் ஆயிரும். ஆல்ரெடி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். ஸோ அது படிங்க போதும். அடுத்தது எழுதும் திறன் 15 கேள்விகள். உங்களுக்கு 70 கேள்வி கேட்கப்படும். இந்த 70 கேள்வி வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்த தலைப்பு அழகு 3 தமிழ் இதுல இருந்தே கேட்கப்படும். இதுக்கு எல்லாம் மெட்டீரியல்ஸ் கொடுத்தாச்சு. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல உங்களுக்காக கொடுத்துருப்போம். டே 41, டே 38, அதற்கு முன்னாடி டே 35 அடுத்து வந்த இந்த ரெண்டுமே டே 38, டே 41 இந்த ரெண்டுமே எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டுல இருந்து தான் உங்களுக்கு வந்து 70 கேள்வி கேட்கப்படும். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த தலைப்புல வந்து ஒரு மெட்டீரியல் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருப்பேன், பாருங்க. அந்த மெட்டீரியல் படிங்க போதும். அடுத்தது 2வது டாபிக் growth ஆஃப் ரேஷனலிசம், அதாவது பகுத்தறிவுவாதத்தின் வளர்ச்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம். இந்த டாபிக்கும் நான் வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கான பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஸோ டெஸ்ட் 15க்கான இந்த இது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுதுலையுமே நான் இந்த மெட்டீரியல் அனுப்பிச்சிருப்பேன்ப்பா. நீதி கட்சி அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த மெட்டீரியல் தாண்டி உங்களுக்கு கொஸ்டினே வராது. சார் நீங்க கொடுக்குற மெட்டீரியல் எல்லாம் ஸ்கூல் புக் கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட ஒரு சில ஸ்டூடெண்ட் கேட்குறீங்க. எனக்கு கொஞ்சம் லைட்டா வருத்தமா தான் இருக்கு. என்னடா நம்ம அவ்வளவு ஸ்டாண்டர்டான மெட்டீரியல்ஸ் எடுத்து இப்படி வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறோம், பட் அப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் கவர் ஆகுதான்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மெட்டீரியல், அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் அரசியல் அறிவியல் பகுதியில தமிழ்நாடு சம்பந்தமா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த புக்கு. அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் தமிழ் மீடியமும் இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் மட்டும் நான் இப்போ வந்து கொடுத்துருக்கேன். தமிழ் மீடியமும் நான் வந்து கொடுக்குறேன், வெயிட் பண்ணுங்க. இதுல 2 லெசன், டே 14, டே 15 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? இந்த ரெண்டுமே வந்து எடுத்துக்கோங்க. இதுல டே 14, அதாவது யூனிட் 14 வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். 15 பக்கம் 14 பக்கம் வருது. இந்த 14 பக்கமும் நீங்க வந்து படிக்கணும். நிறைய டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். யார் வந்து ஜோதிபாய் பூலே யாரு, என்ன ஏது, இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடி முந்தான டீட்டெயில்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்டிஸ் பார்ட்டி இங்கேயும் வரும், இதுவும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டேன். ரைட்? இங்க வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி தாண்டி சில தகவல்கள் இருக்கும். அதுல இருந்து நான் கொஸ்டின் கேட்பேன். ஸோ அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. ராஜாஜி பத்தின தகவல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். தொட்டில் குழந்தை திட்டம் வரைக்கும் இங்க கொடுத்துருப்பாங்க. ஜெயலலிதா அம்மையார் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கேன். என்னென்ன ஸ்கீம் வந்திருக்கு, என்ன ஏது அப்படின்னு சொல்லினா இருக்கு. பட் திருப்பி ஒரு புது மெட்டீரியல் கிரியேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் புக்கு மட்டும் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த தலைப்பு யூனிட் 15ல வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் பொலிட்டிக்கல் தாட் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல வந்து நீங்க படிக்க வேண்டியது சிலபஸ்ல என்ன இருக்கோ அது மட்டும் படிச்சா போதும். நான் லெசன் ஃபுல்லா கொடுத்துருக்கேன். ஸோ அதனால 15.3 இந்த நேஷனலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பிரமணிய பாரதியார் பத்தி கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த பாரதியார் தலைப்புல இருந்து நீங்க படிச்சா போதும். பாரதியார்ல இருந்து இங்கேயும் பாருங்க பெரியார் பத்தி வருதா, நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி அந்த இதுவே போதும். பெரியார் பத்தின எல்லா தகவலும் உங்களுக்கு உள்ளக்குள்ள வந்துடும். ரைட்? ஸோ இவ்வளவுதான் வந்து நீங்க படிக்க போறது. இது ஒரு 15 பக்கம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நீங்க படிக்க போறது. இதுக்கு அடுத்து இருக்கிறது எல்லாமே வந்து இந்த டெஸ்ட்டுக்கு தேவையில்லை, ஆனா எக்ஸாமுக்கு தேவை. இங்க வந்து பாருங்க, சொல் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கொடுத்துருப்பாங்க, கலை சொற்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. முடியாட்சினா என்ன, அப்சல்யூட் மொனார்கி, ஆக்டிவிஸ்ட்னா யாரு, அப்பீல்னா என்ன, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் இங்க கொடுத்துருப்பாங்க. ஒரு 8 பக்கம். அந்த 8 பக்கமும் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனாலதான் இங்க நான் வச்சிருக்கேனே தவிர்த்து இதுல இருந்து கொஸ்டின் வராது. ஸோ அதனால இந்த டெஸ்ட்டுக்கு படிக்காதீங்க. ஆனா கலைச்சொல் பகுதியில நீங்க பொலிட்டிக்கல் ரீதியான கலைச்சொல்ல படிச்சே ஆகணும். ரைட்? சரி, இப்போ உங்களுக்கு டவுட் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெட்டீரியல் கண்டிப்பா படிச்சே ஆகணும். இந்த மெட்டீரியலுக்கு அப்புறம் அந்த 2 புக்கும் படிச்சு ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதாவது 2 புக்ல இருந்து எடுக்கப்பட்ட 2 லெசனையும் நீங்க படிச்சாகணும். 14, 15 இந்த ரெண்டையும் படிச்சாகணும். மிஸ் பண்ணிடாதீங்க. மேக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுத்துருப்பேன்.
அந்த மெட்டீரியல் வந்து வெறும் ரா ஃபுட்டேஜ் மாதிரி மெட்டீரியல் இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் தான். ஸோ இது என்ன ஏதுன்னு நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு அப்போ தான் புரியும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் அந்த இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருக்கும்ல, அளவீடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பார்த்துருந்தா கூட எப்படி வந்து ஒரு சின்னதா இந்த ஃபார்முலா மட்டும் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃபார்முலா பார்க்குறீங்க, அதை இன்ஜெக்ட் பண்ணுறீங்க, சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். அதுக்காக தான் எடுத்துக்காட்டோட 1 by 1 நான் வந்து கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன். வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெட்ஜாக உங்களுக்கு புரிஞ்சிடும். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் என்கிட்ட கேளுங்கப்பா. வாட்ஸ்அப்பில் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் என்னை அணுகலாம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ், அந்த தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா கொஞ்சம் மறைஞ்சிருச்சு. ஸோ அதனால் அதை வந்து மாற்றிடுங்க. இந்த ஃபார்முலா வந்து சி அப்படின்னு வரும். சி மட்டும் உள்ளக்குள்ள போயிருச்சு. அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரைட். சரி, வேற ஏதாவது டவுட்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கப்பா. தேங்க்யூ.